கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து நிறைய வந்துட்டு சப்ஸ்கிரைபருடைய Q&A செஷன் பார்ப்போம்னு சொல்லிட்டு, அதை தொடர்ந்து ஆல்ரெடி ஒரு செஷன் பார்த்தோம். இது 2வது செஷன். ஓகே, இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில கீ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ரெகுலரா நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன்னா திருப்பி வந்து அந்த ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸ் வராது ஒண்ணு. இன்னொன்று வந்து சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ல செலக்டட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். மற்றவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருக்கேன் இமெயில் மூலமா. சோ ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் ப்ராஃபிட்டபிளா, ஆர் யூ ப்ரொவைடட் ட்ரைனிங், பெஸ்ட் டெலிவரி ஸ்டாக் இது, இந்த மாதிரி டயத்துல. சோ இந்த மாதிரி மினிமம் கொஸ்டின்ஸ் வாங்க நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணா என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இதுல ஸ்பாம் கமெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு வீடியோல வந்துட்டு இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி வந்து ஸ்பாம் கமெண்ட்ஸ் எழுதும் போது யூடியூப்ல வந்து நீங்க கமெண்ட்ஸ் ஒரு வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு கமெண்ட்ஸ் எழுதும் போது ரொம்ப வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கம்ப்ளை ஆகும்போது எழுதுங்க அப்படின்னா அநாகரிகமான கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்துட்டு நண்பர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. சார் நெகட்டிவ் பேப்பர் பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, ஒரு பேக்கிங் எடுத்தா ஒரு பாக்ஸ் எடுத்தா அதுல வந்து 90% வந்து ப்ராடக்ட் இருக்கு, 10% பேக்கிங் மெட்டீரியல் வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கு. அது நாங்க பாக்குறது வந்து 90% ஆஃப் அந்த ப்ராடக்ட் இன்சைட் த பேக்கிங், நாங்க அந்த வேஸ்ட்டை பார்க்கல, அதனால அந்த இக்னோர் இட் அப்படின்னாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ஓகே என் மேல உள்ள அன்பு மரியாதை வந்து காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப தெரிஞ்சிச்சு அதுல. ஓகே, சோ அதுக்கு அடுத்து வந்து என்ன நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிரியேட்டர் சைடு நீங்க எல்லாம் யோசிச்சீங்க. நான் வந்து ஒரு ஆஸ் கிரியேட்டரா நான் என்னோட சப்ஸ்கிரைபர் சைடு யோசிச்சேன். அதுக்கான தகவல் வந்து நான் என்னங்கிறது நீங்க சொல்லிடுறேன். ஓகே, சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் எழுதும் போது அந்த கிரியேட்டருக்கு வந்து எப்படி போன்னு சொல்றேன். ஓகே, இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட்டருக்கு வந்து there is a dashboard. அந்த டேஷ்போர்ட்ல எல்லா வீடியோஸ் இருக்கும், ஒரு ஏரியால ஒரு எல்லா அனலிட்டிக்ஸ் இருக்கும், ஒரு இடத்துல வந்து எல்லா கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, சோ அங்க வந்து நீங்க போடுற கமெண்ட்ஸ் அத்தனை இங்க வந்து சேரும். ஓகே, இங்க வந்து சேரும்போது ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் வந்து யூடியூபே வந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஆன்சர் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா, யூடியூப் வந்து நீங்க போற அத்தனை கமெண்ட்டையும் படிக்கும். ஓகே, சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது அதுவே டிசைட் பண்ணும் இந்த கமெண்ட் வந்துட்டு என்ன சொல்றது, ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ, இதை டைரக்டா வந்து காட்டக்கூடாது, இதை யூடியூப் கிரியேட்டர் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியாக்கு நீ வந்துருவீங்க உங்களோட கமெண்ட் சரியில்லைனா. ஓகே, அதுக்கப்புறம் சில நண்பர்கள் வந்துட்டு இப்ப புதுசா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து டைம் வேணும், அந்த பேஷன்ஸ் கொடுக்கணும் அந்த யூடியூப் சேனல் வளர்றதுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கான டைத்தை கொடுக்காம உடனே ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி இன்னொருத்தங்க டெவலப்டான சேனலை போயிட்டு இவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. அப்படி ப்ரமோட் பண்ணா அவங்களோட பர்மிஷன் வாங்கி பண்ணாங்கன்னா அவங்களே வந்து ஏதாவது அவங்க வீடியோ பேசும்போது அவங்க சொல்லலாம், அவங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா அந்த சேனல் பிடிச்சிருந்தா. அது இல்லாம இவங்க போய் அந்த கமெண்ட்ஸ் எழுத ஆரம்பிப்பாங்க, என்னோட சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சில பேர் டிப்ஸுக்கு இந்த நம்பருக்கு இது பண்ணுங்க. இது எல்லாமே வந்து யூடியூப் வந்து படிக்கும். ஓகே, நான் சொல்ல வர அண்டர்லைன் பாயிண்ட் என்ன, எவ்ரிதிங் வில் பி ரெட் பை ஆக்சுவலி யூடியூப். ஓகே, அப்படி அது பண்ணும்போது இந்த கண்டென்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே ஸ்பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்துடும். ஓகே, சோ இப்போ அடுத்தது என்ன அப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பப்ளிஷ் செக்ஷன், இன்னொன்னு வந்து ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ, மூணாவது வந்து ஸ்பாம். ஓகே, பப்ளிஷ்ல வந்து ஒரு கமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட், அதையும் தாண்டி சிலது வந்து இந்த கமெண்ட் இங்க பப்ளிஷ்ல வந்துரும். அதாவது நான் சொன்ன மாதிரி அநாகரிகமான கமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல யாராவது எழுதுனாங்கன்னா அது வந்து அவ்வளவு அதனால ரீட் பண்ண முடியும், இங்கிலீஷ் தான் ரீட் பண்ணி இது பண்ணும். ஓகே, சோ அப்படி இங்க வந்துருச்சுன்னா அந்த கமெண்ட்டை வந்து இப்போ வந்து யூடியூப் கிரியேட்டருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்க சைடுக்கு போங்க, சைடுக்கு போன பிறகு ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல் இருக்கு, ஆல்வேஸ் அப்ரூவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் யூசர் இருக்கு, ஆட் திஸ் யூசர் as a கமெண்ட் மாடரேட்டர். சோ ஆல்வேஸ் அப்ரூவ் கமெண்ட்ஸ், ஒரு நண்பர் வந்து எப்பொழுதும் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, எப்பொழுதும் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லுவாரு, அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நல்லா சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த கிரியேட்டருக்கு தெளிவா தெரிஞ்சுப்படும் இவர் என்னோட, இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ட்ரஸ்டையோ ரிலேஷன்ஷிப்பையோ ஒரு கிரியேட்டரோட நீங்க உருவாக்கணும். சோ அது வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த சப்ஸ்கிரைபர் எந்த கமெண்ட் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி அப்ரூவ் இட் அப்படின்னா இங்க போகாது, ஹெல்ட் ஃபார் ரிவ்யூக்கு ஸ்பாம்க்கு போகாது. அடுத்து வந்து என்ன எடுத்தீங்கன்னா, ஆட் திஸ் யூசர் as a கமெண்ட் மாடரேட்டர். சேனல் ரொம்ப வளர்ந்த பிறகு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காக வந்து சில ஸ்டாஃப் போடுவாங்க, போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி கொடுப்பாங்க, அதாவது எந்த கமெண்ட்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த விதத்துல இது மாடரேட்டர். இங்க வந்து பாருங்க, இதுதான் வந்து நான் சொல்லணும் விஷயம். ஓகே, இது சொல்லிட்டேன். மூணாவது ரிமூவ் அண்ட் ரிப்போர்ட். இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா, இந்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு நாகரிகமான கமெண்ட்ஸ் இல்லைனா கண்டிப்பா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸோட யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகே, அது வச்சிருப்பாங்க. ஏன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்பொழுதுமே வேணும். ஒரு கிரியேட்டருக்கு வந்துட்டு எப்பொழுதும் நான் பண்றதா ரைட் அப்படின்னு சொல்லலாம் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்ன வருதோ அது கிராஜுவலா அவர் கரெக்ட் பண்ணி ஆசைப்படுவார், அதனால அதை வச்சுப்பாரு. ஓகே,
ஓகே. சோ அது வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. அதையும் தாண்டி வந்து அநாகரிகமான கமெண்ட்ஸ் வரும்போது அவர் வந்து ரிமூவ் பண்ற சான்ஸ் இருக்கு. ஓகே, அவர் ரிமூவ் பண்ணுவார். இதுக்கு என்ன சொல்ல வரேன், நீங்க ஒரு கமெண்ட் போட்டு அது அங்க இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணினா அவர் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம், இல்ல அந்த மாடரேட்டர் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஓகே. ரெண்டாவது வந்து ரிப்போர்ட். உங்களோட கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரேக் பண்ணி நீங்க வரும்போது 2-3 வாட்டி ரிப்போர்ட் பண்ணா நீங்க யூடியூப் பயன்படுத்த முடியாது. உங்களை வந்து யூடியூப் பயன்படுத்த பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க அப்புறம் இன்னும் சொல்ல போனா நிறைய கமெண்ட்ஸ் எழுத முடியாது. அப்படியே கமெண்ட்ஸ் எழுதினாலும் அது நீங்க எழுதுற மாதிரி இருக்கும், அந்த கமெண்ட்ஸ் எதுவுமே அங்க போகாது. அதுதான் 3வது ஆப்ஷன் பாருங்க. ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல். நீங்க இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் அதிகமா போடும்போது, ஒரு அநாகரிகமான கமெண்ட்ஸோ வந்து அன்வான்டட் போடும்போது இந்த வந்து ஹைட் யூசர் ஃப்ரம் த சேனல் தான். நீங்க எத்தனை வீடியோக்கு எத்தனை கமெண்ட்ஸ் போட்டாலும் அது பப்ளிக்கு தெரிய வராது, யூடியூப் கிரியேட்டருக்கு தெரிய வராது. நாளைக்கு என்ன ஆகும்னா, ஒரு லைவ் செஷன் வருது, அந்த லைவ் செஷன்ல அத்தனை பேரும் கேள்வி கேட்கறாங்க, தன்னுடைய டவுட்டை வந்து தீர்த்துக்கிறாங்க, கேள்வி எழுதுறாங்க. ஓகே, அதை வந்து பார்த்துட்டு வந்து அந்த கிரியேட்டர் வந்து ஆன்சர் பண்றாங்க. ஆனா ஹைட் யூசருக்கு வந்து நீங்க அந்த சேனல்ல வர நோட்டிபிகேஷன், அவர் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும், நீங்க வீடியோ எல்லாம் பார்க்க முடியும். ஆனா வந்து நீங்க வந்து அந்த கிரியேட்டரோட எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க இன்டராக்டே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க போற கமெண்ட்ஸ் எதுவுமே அவருக்கோ இல்ல அந்த ஓவரால் அந்த சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபருக்கு தெரிய வராது. ஓகே, சோ இதுதான் என்னோட அல்டிமேட் மெசேஜ். சோ அதனால வந்து நாகரிகமா கமெண்ட்ஸ் போடுங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி வந்துட்டு இருங்க. ஏன்னா யூடியூப் வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயன்படுது. சோ ட்ரஸ்ட் ஈச் அதர், இன்டராக்ட் ஈச் அதர், ஒவ்வொருத்தரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, கம்யூனிட்டி டேப்ல வந்து இன்னைக்கு கூட வந்து காலைல வந்து அடுத்த வீடியோ வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கம்யூனிட்டி பண்ணுங்க, நிறைய பேர் இன்டராக்ட் பண்ணிருந்தாங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்துங்க. இதுதான் என்னோட மெசேஜ். ஓகே, சோ அடுத்தது வந்து நம்ம கேள்விக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் அட்வைஸ் ஆன் டெலிவரி ஸ்டாக். ஓகே, சோ இங்க வந்து நண்பர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் தி பெஸ்ட் டெலிவரி ஸ்டாக் டு பை பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் சிச்சுவேஷன் டுடே. தேங்க்ஸ், பிளான் டு இன்வெஸ்ட் வித்தின் 25,000. ஓகே, சோ இங்க வந்து அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல டெலிவரி ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓகே, இதுக்கான வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அண்டர் 100 rupees போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் அண்டர் 500 rupees போட்டிருக்கோம். இது எல்லாமே போட்டிருக்கோம். இது போட்டது எல்லாமே எப்படி போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் பண்ணி அதனாலதான் இந்த ஸ்டாக் வந்து ஒர்த் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். சோ என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி எத்தனை வாட்டி என்னையோ இல்ல மத்த ஆக்சுவலி டிப்ஸ் ப்ரொவைடரையோ இல்ல வந்து ஒரு இன்னொரு யூடியூப் கிரியேட்டரையோ இல்ல உங்களோட நண்பனையோ எத்தனை வாட்டி நீங்க கேட்க போறீங்க, எனக்கு ஒரு ஸ்டாக் சொல்லு, எனக்கு சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா. ஓகே, இததான் மாத்தணும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஸ்கூல்ல வந்து அடிப்படை எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அடிப்படை சொல்லி கொடுத்த பிறகு இன்னைக்கு எல்லாருமே வந்து சப்போஸ் வந்து நான் அவங்களோட சேர்ந்து படிச்சேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சோம். இன்னைக்கு 10 பேர் ஒரு வேலையில இருக்குமா? இல்ல. ஓகே, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்றாங்க, ஒருத்தர் ஐடில ஒர்க் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல, இது மாதிரி டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த எல்லா ஃபீல்டுக்கும் நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கு அடிப்படையான தேவையான விஷயங்களை அந்த ஸ்கூல் கொத்து கொடுத்துச்சு. அந்த அடிப்படையை வச்சுட்டு நம்ம மேல வளர்ந்தோம். அதனால வந்து இப்ப நம்ம சொந்த கால நம்ம நிக்கிறோம். ஓகே, அதுதான் இந்த சேனல் நம்ம சேனல்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் ஒரு பெஸ்ட் டெலிவரி ஸ்டாக் இன்னைக்கு வந்து இன்ஃபி வாங்க, இன்ஃபோசிஸ் வாங்க நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா திருப்பி வந்து எத்தனை வாட்டி என்ன நீங்க கேட்டுட்டு இருக்க போறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 13,500 பேர் இருக்காங்க. சோ உங்களே என்னால கண்டினியூஸா ஆன்சர் பண்ண முடியாது. அதனால வந்து அதுக்கான அடிப்படை நாலேஜ் வளர்த்துங்க. ஓகே, சோ அதுக்கு வந்து என்னென்ன அதை வந்து எப்படி ஒரு டெலிவரி ஸ்டாக் எப்படி சார் செலக்ட் பண்ணணும் கேள்வி கேளுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்னைக்கு ஒரு டெலிவரி ஸ்டாக் சொல்லுங்கிற கேள்விக்கு பதிலா ஒரு டெலிவரி ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணும் சார் அப்படின்னு கேளுங்க. அதுக்கு நீங்க கத்துக்கிற ஆன்சர் வந்து கண்டிப்பா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன். ஐ எம் நியூ டு திஸ், லைக் டு நோ ஹவு டு டு திஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் சஜஸ்ட் பிரியா அப்படிங்கிறவங்க எழுதிருக்காங்க. ஓகே, சோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும், எனக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ என்னை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் அப்படிங்கிறது இட்ஸ் a beginning ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் அதை வந்து எப்படி வாங்கணும் உங்களுக்கு தெரியும், எப்படி விற்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, சோ இது எல்லாமே வந்து எங்க இருந்து கத்துக்க முடியும்னா ட்ரேடிங்ல தான் கத்துக்க முடியும். ஓகே, சோ வந்து நீங்க நிறைய படிக்கணும். ஓகே, சோ ட்ரேடிங் வந்துட்டு எப்படின்னா, இன்னைக்கு நான் இறங்கின காலை இறங்கினா இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு பணம் வந்தாலும் அது கண்டினியூஸ் வந்தாலும் நிறைய பேர் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் வரல, இப்படிலாம் வந்து யோசிச்சீங்கன்னா என்ன சொல்லுவேன், அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி வந்துட்டு ஒரு இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் அத்தனை வருஷம் படிச்சீங்க, 4 வருஷம் காலேஜ் முடிச்சுதான் வந்து ஒரு டாக்டர் ஆனீங்க, இன்ஜினியர் ஆனீங்க, ஒரு வக்கீல் ஆனீங்க. ஓகே, அதே மாதிரி இதுக்கு நீங்க எனஃப் டைம் கொடுக்கணும் இதுல சக்சீட் ஆகணும்னா. ஓகே, சோ ஹவு டு டு திஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜெரோதான்னு சொல்லிட்டு ஒரு கைட் பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. வந்து ஒரு ஷேர் எப்படி வாங்கணும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் மார்ஜின் ரிலேட்டட் எப்படி பார்க்கணும், அதாவது வந்து நீங்க ஒரு ஷேர் எம்ஐஎஸ்ல பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு வந்து மார்ஜின் கிடைக்கும், இந்த மாதிரி தகவல் இதெல்லாம் கொடுத்திருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்ட பிறகு என்னோடது என்னன்னா, ஒரு சின்ன ஆக்சுவலி அமௌண்ட்டை வச்சுட்டு தினமும் வந்து பண்ணி பாருங்க. இதை வந்து கத்துக்கிட்ட பிறகு மூவ் டுவோர்ட்ஸ் ஆக்சுவலி
என்ன சொல்றது, நமக்கு பர்மனன்டான விஷயம் என்ன அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சைடுக்கு நீங்க மூவ் ஆகுங்க அப்படிங்கிறது என்னோட பதில். ஓகே, அடுத்து வந்து கொஸ்டின் 3. இத வந்து நண்பர் வந்துட்டு ஜெயக்குமார் எழுதியிருக்காரு. ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஐ எம் a very beginner to the stock market and past few days I have been viewing lot of videos from different YouTube channel. Yesterday I found your channel and watched most of the videos of yours, and we really learned actually a lot from you. Thank you for initiative and way of presenting is very awesome. I am very much interested in SIP investment in share market. My doubt actually, if my SIP company after some years, say actually 5 years, become poor in its performance due to management issue or any issues like S Bank, what I have to do? Please suggest me. Below are my shortlisted companies from Nifty and long-term SIP based on your training. Please share your opinion on these companies. Okay. So இங்க மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் வந்து SIP பேஸ்ல வந்து கம்பெனி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண பிறகு அது ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி வந்துட்டு மேனேஜ்மெண்ட் இஷ்யூனாலயோ வேற ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணாரு. ஓகே, மிக முக்கியமான விஷயம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் தேர்ந்தெடுக்கும் போது, அது பர்டிகுலர் நெடுந்தூரம் போகும்போது, ஓகே, என்ன மிக முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனி நெடுந்தூரம் நகர்த்தி செல்லும்னா ஒண்ணு வந்து பிசினஸ் இல்லைன்னு சொல்லல, அததான் வந்து வாரன் பஃபெட் மோட்னு சொல்லுவாரு. அப்படின்னா அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ்னஸ், அந்த ப்ராடக்ட் வந்து என்ன சொல்றது, அவங்கள்ட்ட வாங்கியே தீரணுங்கிற ஒரு விஷயம். ஓகே, சோ அந்த மாதிரி வந்து உள்ள ஒரு மோட் இருக்குது ஒரு கம்பெனி. அதையும் தாண்டி என்ன மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் இன்டெகிரிட்டி, மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ், அந்த கம்பெனி வந்து என்ன சொல்றது, ரொம்ப எத்திக்கலா இருக்கணும், ரொம்ப இன்டெகிரிட்டி அதிகமா இருக்கணும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்ல போனா டாடா ஆக்சுவலி குரூப் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் எத்திக் இதுல வந்துட்டு எத்திக்ஸ்ல பாத்தீங்கன்னா மத்தது வந்து இன்ஃபோசிஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் விப்ரோ சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய ஐடிசி சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய போர்டு, இவங்க எல்லாம் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஐடிசி எடுத்துனா ஒரு 100 வருஷம் ஒரு சாம்ராஜ்யம் முடிச்ச ஒரு கம்பெனி. அப்படின்னா ஐடிசி இட்ஸ் ஃபுல்லி ஆக்சுவலி ஓன்டு பை த போர்டு, தெர் இஸ் நோ ப்ரமோட்டர். சோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, இங்கெல்லாம் வந்து ஒரு லீகல் இஷ்யூவே இல்லாம நடந்த ஒரு கம்பெனி. அதனால இங்க கேள்வி என்ன அப்படின்னா, 5 வருஷத்துக்கு அப்புறமே நடந்துச்சுன்னா அப்படின்னு கேக்குறீங்க. அப்பனா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு நீங்க ஸ்டடி பண்ணணும். நீங்க கம்பெனில வந்து பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்குது, அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட், அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட பாலிசி என்ன, அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட்ல வந்துட்டு என்னென்னலாம் அவங்களுக்கு லீகல் இது வந்து இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல அந்த கம்பெனிக்குள்ள அப்படின்னு ஒரு டவுட் வந்தாவே அந்த ஸ்டாக் வந்து இறக்கிடும். ஓகே, அதோட கிளாரிட்டி வர வரைக்கும் அந்த ஸ்டாக் இறக்கிடும். இது நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய கம்பெனிஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிப்ல பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதாவது மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, மத்தபடி ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ், இந்த மாதிரி ஒரு டவுன்லோட் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் இறங்கிட்டே இருக்கு அப்படின்னா, சிப்ல நீங்க கண்டினியூஸா மாசம் மாசம் ஒரு பிக்சட் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கும்போது, ஒரு வாட்டி வந்து 100 ரூபாய்க்கு வாங்க, அடுத்த வாட்டி 80 ரூபாய்க்கு வாங்க, அடுத்த வாட்டி 60 ரூபாய்க்கு, அடுத்த வாட்டி 110 ரூபாங்க, இப்படி வாங்கும்போது ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு ஈஸியா வந்து வெளியில வந்துடும். அதனால பயப்பட அவசியம் கிடையாது. ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் below are my shortlisted companies from Nifty for long term SIP based on your training. Please share your opinion on these companies. Asian Paints, Bajaj, Eicher Motors, Havel, HDFC Bank, Maruti, Sundaram Fasteners, Trent. ஓகே, இது சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் நான் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் மெட்டல் செக்டர். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல் மெட்டல் வந்து ரா மெட்டீரியல் அப் அண்ட் டவுன் பயங்கரமா வெரி ஆயிட்டு இருக்கும். பிகாஸ் இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி இம்போர்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணது. அதனால வந்துட்டு மெட்டல் செக்டர் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபிள் கிடையாது. இதுல வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணி வச்சு, மற்ற ஸ்டாக்ஸ் ஆக்சுவலி அப்கமிங் வீடியோஸ்ல வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார். ஒன் டவுட், ஆக்சுவலி யூ செட் ஆக்சுவலி அபவுட் ஐஓசி, அதாவது இந்தியன் ஆயில் எக்ஸ்சேஞ்ச், இந்தியன் ஆயில் கம்பெனி. தென் ஆக்சுவலி if the stock has been bought 15 years ago, they have been giving actually bonus dividend consistently. Considering this bonus, our capital appreciation will also be good, right? I think it is good for long term. Your opinion on this, sir? Okay, so இது எந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வி ஒரு கேட்டிருக்காங்க. நம்ம சில செக்டர்லாம் அவாய்ட் பண்ண சொன்னோம், ஆனா போனஸ் கொடுப்பாங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து பாருங்க, நம்ம வந்து ஒரு செக்டரை செலக்ட் பண்ணும்போது, அதாவது வந்து ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த டவுன்லோட் மார்க்கெட்ல மோர் தென் 2% உள்ளது எடுங்க, டிவிடெண்ட் ஈல்ட் அப்படி எடுங்கன்னு சொன்னோம். 2% என்ன, 100 ரூபாய்க்கு எவ்வளவு, அப்ப 2% 100 ரூபாய்க்கு 2 ரூபாங்கிறது தான் 2%. ஓகே, இப்போ இந்த ஒரு போனஸ்க்காக மட்டும் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க 100 ரூபாய் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுதான் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 4 ரூபாய் கிடைக்கும். ஓகே, இதே 100 ரூபாய் வந்துட்டு இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் வந்து இதுக்கு இறக்கிட்டாங்க, அதாவது எப்படி வந்து அதுக்கு நியூஸ் பண்ணி போட்டு 5.5 தான் உங்களுக்கு பிக்ஸட் டெபாசிட்ல கிடைக்கும். அரௌண்ட் 6% எடுத்துப்பா. அப்போ வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா எவ்வளவு, 6 ரூபாய் கிடைக்கும். ஓகே, சோ என்ன
பாயிண்ட் அப்படின்னா, இங்க 4% சேவிங் அக்கௌண்ட், பிக்ஸட் டெபாசிட் 6%, இதையும் தாண்டி நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும்னு சொல்லி தான் ஈக்விட்டி மார்க்கெட் வந்தோம். ஓகே, அதனால இந்த 2%க்கான டிவிடெண்டுக்காக மட்டும் வந்து நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, சோ எதுக்காக வந்து அந்த 2% நம்ம கன்சிடர் பண்ணணும் நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது, ஸ்டாக் சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்ணலினா கூட, அதாவது என்னோட நான் எல்லா கால்குலேட்டிவ் எடுத்தேன், எல்லா ரிசர்ச் பண்ணி கால்குலேட்டிவ் எடுத்தேன், ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட ஓகே, நான் போட்டு ₹100 இத்தனை வருஷத்துல வெளில வந்துரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அந்த டிவிடெண்ட் பாக்குறேன். ஆனா டிவிடெண்ட்ங்கிறது எப்போ ஒரு கம்பெனி கொடுக்க முடியும்னா, growth இருக்க முடியும் கொடுக்க முடியும். ஒரு கம்பெனி 5 வருஷமா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் லாபம் பார்க்க முடிஞ்சது கொடுக்குறாங்க. ஓகே, எகைன் வந்துட்டு டிவிடெண்ட் பேஸ்டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து ரெண்டா பிரிக்கலாம். யாரு வந்து ரொம்ப டிவிடெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் போது அது டிவிடெண்ட் நிறைய கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொக்கோகோலா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரா மெட்டீரியல் தேவைப்படாது, வாட்டர் தான் இல்லையா, சுகர் இந்த மாதிரி இது. அப்ப என்ன பண்ணுவாங்க, வர ப்ராஃபிட்டை பிரிச்சு டிவிடெண்டா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருவாங்க. எகைன் ஆக்சுவலி இந்த எனர்ஜி கம்பெனிஸ் இப்ப இவர் சொல்லிருக்க மாதிரி இந்த கொஸ்டினை கேட்டிருக்கவர் வந்து திரு கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்க மாதிரி இந்த எனர்ஜி கம்பெனிஸ் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ். அதான் வந்து ஒரு ஆயில் ட்ரில் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க, கண்டினியூஸா இங்க வந்துட்டு இருந்தா திருப்பி இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணு இருக்காது, அதையும் பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகே, ஆனா இப்ப பாயிண்ட் கடைசி என்னன்னா, ஒரு வெறும் டிவிடெண்டுக்கா மட்டும் ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, அதுல இருந்து நமக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரணும். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி பல வீடியோக்குள்ள ஒரு ஸ்டாக்குக்கு 2 ஏர்னிங் இருக்கு, ஒன்னு டிவிடெண்ட் இன்கம், இன்னொன்னு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். சோ கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குமான்னு பாருங்க, அப்ப டிவிடெண்ட் இருக்கான்னு பாருங்க. ஓகே, அப்பதான் நீங்க ஸ்டாக் எடுக்கணும். கேபிட்டல் அப்ரிசியேஷன் அவ்வளவா இருக்காது இந்த ஸ்டாக்ல, ஒன்லி டிவிடெண்ட் மட்டும் தான் அப்படின்னா அது தேவையில்ல. அந்த டிவிடெண்ட் வந்துட்டு அதுல வரப்போற அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்ல வந்துடும், இல்ல பிக்ஸட் டெபாசிட்ல வந்துடும். அது எதுக்கு இங்க கொண்டு போடணும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, query on debt equity ratio. இந்த நம்பர் வந்து நல்லா அந்த நம்மளோட வீடியோ நல்லா படிச்சிருக்காரு, அதனால வந்து சில கேள்விகளை வந்து நம்ம பார்க்கும்போது தெளிவா தெரியும். ஓகே, இவங்க நல்லா உணர்ந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நல்லா ஸ்டடி பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அந்த கேள்வி வந்து ஒரு புரிதல் உணர்வோட உள்ள படிச்சு முடிச்ச பிறகு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேள்வியா இருக்கும். ஓகே, பாருங்க, அதுல இருந்து தெரியும் அவர் எவ்வளவு டீப் டைவ் பண்ணி படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. So thank you for your service and knowledge sharing with all of us. What's the meaning if debt to equity is negative for a stock? In those companies can we invest our money? Please share your knowledge on this. Okay, so நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு வந்து debt to equityங்கிறது மேக்ஸிமம் less than 1 இருக்கணும், சிலது வந்து 0.4 டிசைரபிள் சொல்லுவாங்க. ஓகே, சோ என்ன அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஒரு நம்ம மொத்த ஈக்விட்டிக்கு வந்து எவ்வளவு டெப்ட் இருக்கு அப்படிங்கறதா, ஒரு ஈக்விட்டிக்கு எவ்வளவு டெப்ட் இருக்கு அப்படிங்கிறது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படி 1% இருக்கா அப்படிங்கிறதா. ஓகே, அப்ப 1% அது வந்து மேனேஜபிள். இப்ப நம்ம தனி மனிதரை எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து லோன் கம்மியா இருக்கும்போது மாசத்துல வந்து இப்ப ஒருத்தர் வந்து சம்பளம் வந்து 50,000 வாங்குறாரு, அதுல 10,000 லோன் இருக்கு அப்படின்னா ஓகே, இன்னும் 40,000 மிச்சம் இருக்கு, அவரால் மேனேஜ் பண்ண முடியும், ஃபேமிலியை வந்து எஃபெக்டிவா ரன் பண்ண முடியும். இதே வந்து அவர் வந்து 50,000 சம்பளத்துக்கு வந்து 40,000 ஒரு லோன் வச்சிருந்தாருன்னா அவர் ஃபேமிலி ரன் பண்றது சரியான தெரியாது. ஓகே, அப்போ இது வந்து என்ன சொல்றது, இது நம்ம கண்ணுக்கு நேரா வந்து நடக்கிற விஷயம், ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கம்பெனிங்கிறது எங்கேயோ ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, அங்க உள்ள டேட்டா வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்றோம். அப்படிங்கும்போது எப்படி வந்து அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயத்தை வந்து கெஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் இதை இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளாம் உள்ள வந்துட்டோம், அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகே, இந்த எஸ் பேங்க் வந்து விழுவ போகுது அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்றது, வெளியில இருந்து ஒருத்தவங்க எஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க ஒண்ணுமே தெரியாது. எஸ் பேங்க் வந்து ஓகே வெரி குட் பேங்க், ஆக்சுவலா பார்த்தா பெரிய பெரிய பிரான்ச்சா இருக்குது, நல்லா வந்து என்ன சொல்றது ஒரு மெயின் கார்பரேட் மெயின் சிட்டில இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களோட திங்கிங் அப்படிதான் இருக்கும். யானை ஒரு பின்னே மணி ஓசை ஒரு புண்ணே அப்படிம்பாங்க. அப்படின்னா அது யானை வரத்துக்கு முன்னாடி அந்த மணி ஓசை நமக்கு வந்துடும். அதே மாதிரி எஸ் பேங்க் விழுவ போறதுக்கு நமக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி ஜெட் ஏர்வேஸ் சொல்லுவதுக்கு நமக்கு முன்னாடியே தெரியும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு விஷயம் வந்துட்டு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ அந்த டெப்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது அதே மாதிரிதான் நமக்கு வந்து அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு இன்ஃபோசிஸ். ஜெனரலா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கேஷ் இருக்கும். காரணம் என்ன, இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கிடையாது. இப்ப வந்து ஒரு ஐடிசி எடுங்க, இல்ல இந்துஸ்தானில எடுங்க, அதாவது ஒரு கடையில போய் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, அது வந்து பைசா வருது, திருப்பி வந்து அதுக்கான ரா மெட்டீரியல் வாங்கி ஆகணும், திருப்பி பேக் பண்ணி ஆகணும், கடைக்கு அனுப்பிச்சாகணும். அப்ப வந்து அந்த அளவுக்கு ஐடி கம்பெனிஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸே வந்து இன்ஜினியர்ஸ் தான். ஓகே, அவங்கள வச்சு எக்ஸிக்யூட்டிவ் வச்சு சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க லாபம் வர பேங்க் அக்கௌண்ட்ல போடணும். ஏன் அப்படின்னா அவங்க கட்ட போறது வந்து இன்டர்நெட் பில் கட்ட போறாங்க, டெலிபோன் பில் கட்ட போறாங்க, அதுக்கப்புறம் பில்டிங் ரெண்ட், இவ்வளவுதான். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அளவுக்கு அதிகமா கிடையாது. சோ என்ன சொல்றேன், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஓகே, அதனாலதான் பிரிடாமினன்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் ஐடி எல்லாம் ஏன் வந்து ஹெவியா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, இதெல்லாம் கேஷ் ஃப்ளோ நல்லா ஜென்ரேட் ஆகும். கேஷ் ஃப்ளோ அதிகமா ஜென்ரேட் ஆக ஸ்டாக் மார்க்கெட் வந்து என்ன சொல்றது ஓடுற குதிரை, வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். சோ இந்த கேள்விக்கான பதில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கேஷ் அதிகமா இருக்கு, எவ்வளவுக்குள்ள அதிகமா நெகட்டிவ் இருக்கோ அவ்வளவுக்குள்ள வந்து கேஷ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம்.
அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீட் ட்ரைனிங் இன் ஷேர் ட்ரேட். ஓகே, சோ இதுல வந்து நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் லெட் மீ நோ ஆர் யூ ப்ரொவைடிங் த ட்ரைனிங் அண்ட் லெட் மீ நோ த பிரைஸ் இஃப் யூ ஆர் கண்டக்டிங் த ட்ரைனிங். ஓகே, நிறைய நண்பர்கள் வந்து என்ன நினைச்சிருக்காங்க, கேபிஎல் சென்டர் அப்படிங்கிறது அந்த சென்டர் அப்படி இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் என்னோட பர்சனலும் கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ என்னோட பர்சனலும் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ என்னோட குவாலிஃபிகேஷன் ஆக்சுவலா பிஇ ஆட்டோமொபைல் படிச்சேன். அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து ஃபினான்ஸ் பண்ணேன். ஓகே, நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில வந்து ஒரு ப்ராஜெக்ட் லீடா இருக்கேன் ஃபார் த இந்தியா சைட். ஸோ ஒன் ஆஃப் த கம்பெனி வேர் இன் ஆக்சுவலி தே ஹேவ் 29 மேனுஃபேக்சரிங் சைட்ஸ். அது ஒரு சைட்டுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு நான் வந்து டோட்டலி வந்து ப்ராஜெக்ட் ஹெட்டா இருக்கேன். ஓகே, ஸோ இந்த என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்டரசி கிரியேட் பண்றதுக்காக. பர்சனல் ஃபினான்ஸ்ங்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட், நானும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் கத்துக்கும் போது அது என்னோட மட்டும் போவானா, அதை முடிச்ச பிறகு நான் கத்துக்கிட்ட பிறகு ஒரு வீடியோ போட்டேன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுதான் இந்த பயணம். கேபிஎல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாலேஜ் பிளஸ் லேர்னிங் அப்படிங்கிறது தான் வந்து கேபிஎல் ஷார்ட் ஃபார்ம். அதுக்கு வந்து இந்த லோகோ எடுத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிளவர் போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்ச பிறகு, ஒரு வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு நமக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாசமிங் ஆகணும். அதுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் நிறைய சப்ஸ்கிரைப் மூலமா நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டேன் சார், தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களோட ஃபார்ம்ல நான் கொடுத்திருந்ததுனால சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேபிஎல் சென்டர் அப்படின்னு சென்டர்ங்கிறத வச்சு நிறைய பேர் வந்து ட்ரைனிங் சென்டர் இங்கே இருக்குது சார், உங்களை வந்து உங்க ஆபீஸ்ல மீட் பண்ணலாமா, நான் வந்து ட்ரைனிங் வரலாம்னு கேக்குறாங்க. இது வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் போட்டது. என்னன்னா, இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் சென்டர் அமையும், நாலேஜ் சென்டர் அமையும். ஒரு அதுதான் வந்து கேபிஎல் போட்ட, நாலேஜ் பிளஸ் லேர்னிங் சென்டர் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகே, சோ பாயிண்ட் என்னன்னா, ட்ரைனிங் வந்து இப்போதைக்கு வந்து நான் கண்டக்ட் பண்ணல. கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு ஐடியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா பண்ணுவேன். ஐ வில் லெட் யூ நோ இன் த ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் ஆக்சுவலி ஆஸ்கிங் மீ. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் சார், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர் சார். நீங்கள் சொன்ன 5 ஸ்டாக்ல என்ன ஃபேவரட் ஸ்டாக்? பஜாஜ் பினான்ஸ் என் ஃபேவரட் ஸ்டாக். பிலோ 20,000 வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 50 ஸ்டாக் வாங்கலாம்னு இருக்கேன் ஃபார் லாங் டர்ம். யுவர் ஒப்பீனியன் சார். ஓகே, சோ இது வந்து நேத்தி வீடியோ பாத்திருக்காரு நண்பர். என்னன்னா, பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் பின்ஷார் இதெல்லாம் போட்டிருந்தோம். பஜாஜ் பினான்ஸ் வந்து என்ன சொல்றது, அதிகமா ஸ்டாக்ல வந்து அதிகமா ஒரு ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி, வந்து லாங் டர்ம் வெல்த் கிரியேட்டர் அந்த கம்பெனி. எகைன் வந்து என்பிஎஃப்சி. ஓகே, அப்படின்னா ஒரு பிரைவேட் ஆக்சுவலி என்பிஎஃப்சி. சோ இதுல என்ன அவர் கேட்டிருக்காரு, அதுல பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்றது, பஜாஜ் பினான்ஸ் வந்து நிறைய பேருக்கு வெல்த் கிரியேட்டரா இருந்திருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு நீங்க பண்ணலாம். இன்னொன்னு வந்து இந்த கேள்விக்கு மூலமா ஒரு பதில நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, யுவர் ஒப்பீனியன் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரையும் நம்பாதீங்க. ஓகே, இன்க்ளூடிங் மீ, என்னையும் நம்பாதீங்க. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதில ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த விதத்துல அந்த பணத்தை சம்பாரிச்சீங்க. ஓகே, அது வந்து என்ன சொல்றது, உங்க குழந்தையோட ஸ்கூலுக்கு இப்ப இந்த என்ன போட்டிருக்காரு, 20,000 வச்சிருக்கேன், ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஃபீஸ்க்கா வச்சிருக்கீங்களா? அந்த ஃபீஸ் பணத்தை யார்கிட்ட வாங்குனீங்க? இல்ல வந்துட்டு உங்க அம்மா அப்பா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் பணமா? இந்த மாதிரி எப்படி வந்து அந்த பணம் வந்து எங்களுக்கு தெரியாது. ஓகே, அதனால ஈஸியா வந்து உங்களோட அதர் சைட்ல நீங்க எப்படி எங்களுக்கு தெரியாது, உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஈஸியா சொல்லிட்டு போடுறது, வாங்குங்க அதை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எல்லா இடத்துலயும் நிறைய தகவலை கலெக்ட் பண்ணுங்க. அது வந்து யூடியூப் மூலமா கலெக்ட் பண்ணுங்க, நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க, அதுக்கப்புறம் ஆர்டிகல் படிங்க, டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண பிறகு உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணுங்க. ஓகே, இதை நான் இப்படி சொல்றேன், ஒரு நிலம் வந்து போய் பாத்தீங்க, அந்த நிலம் வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையும் பக்கத்து புரோக்கர் கேட்டீங்க, புரோக்கர் வந்து ஒரு ஐடியா சொன்னாரு, ஓகே இது வாங்குங்க சொன்னாரு. பக்கத்து தெருவில் கேட்டீங்க, அந்த இந்த இடத்துல நல்லா தான் போயிட்டு இருக்கோம் ஒரு, அப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபிளைஓவர் சொன்னாங்க. இது எல்லாமே பார்த்தேன். இப்போ போயிட்டு வேணா உங்க ஃபேமிலிக்குள்ள பேசிப்பீங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து உங்களோட க்ளோஸ் சர்க்கிள், உங்களோட இது ஃபுல்லா தெரியும். யாரோ ஒரு தூரத்துல ஒருத்தர் போன் அடிச்சு வந்துட்டு இந்த நிலத்தை நான் வாங்கிட்டுமா அப்படின்னு கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்க தான் அதை முடிவு எடுப்பீங்க. அதே மாதிரிதான் ஸ்டாக்குக்கும். ஸ்டாக்குங்கிறது என்ன பண்றீங்க, உங்களோட பணத்தை ஒரு கம்பெனில போடுறீங்க, அந்த கம்பெனி வளருமான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதுக்கான ஸ்டடிஸ் பண்றீங்க, அதெல்லாம் முடிச்சப்போ உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் போடுறீங்க. அந்த கம்பெனி வளர்ந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சி. அப்படிதான் வந்து இன்ஃபோசிஸ் வந்து வெல்த் கிரியேட்டர் பண்ணுச்சு. விப்ரோவா இருக்கட்டும், ஐடிஸ் எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னைக்கு வந்துட்டு நல்லதுல இருக்காங்க. ஓகே, சோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, உங்களுடைய பணம் எப்படி வந்து உங்களுடைய மணி வந்து ஹார்ட் ஏர்ன் மணி, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கான ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்க. பண்ண பிறகு வந்துட்டு நீங்க வந்து ஒப்பீனியன் டிசைட் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் இப்ப வாங்குன்னு சொன்னதுனால நீங்க வாங்காதீங்க. ஓகே சார், இதுக்கு வந்து இந்த ஃபேக்டர் நான் பார்த்தேன், இந்த ஃபேக்டர் வந்து கரெக்டா ரியலா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் பினான்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போறாங்க, இது உண்மையா அப்படின்னு கேளுங்க. இதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கான அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன், அது நான் உண்மை நான் சொன்னா கூட அதுக்கான அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரு லிங்கையோ ஒரு ரிலையபிள் சோர்ஸை கொடுத்த பிறகு, இதெல்லாம் பார்த்த பிறகு then actually invest it. Okay, again telling, do not believe anyone in the stock market. Okay, including me. அதுதான் வந்து பாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் இழந்திருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க. அது வந்து நடக்க கூடாதுங்கிறத நம்ம சேனலோட நோக்கம். சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, இன்ட்ராடே செய்யலாமா, லாபம் கிடைக்குமா? ஓகே, சோ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அது பற்றில ஸ்டாக் மார்க்கெட் உள்ள வரவங்க அத்தனை பேர் கேட்கிற முதல் கேள்வி இதுதான். ஏன்னா அவங்க வெளியில ஒரு கேள்விப்பட்ட விஷயமா, நான் இவ்வளவு பணம் பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல பணம் பண்ணவங்க வந்து
பணம் பண்ணதையும் முழுசா சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு பணம் பண்ணன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாஸ் பண்ணதையும் முழுசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் 50,000 இழந்துட்டேன்னு சொல்லிட்டு. மேபி இந்த சர்க்கிள் சொல்லுவாங்க. ஒரு பர்சனல் லைஃப்ல போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்களா, அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்களா, இல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. என்னடா பைத்தியம் நீ இவ்வளவு பணத்தை இழந்து நிக்கிற அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதே டயத்துல நீங்க எந்த ஒரு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து 50,000 வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் அந்த ரிஸ்க் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே, சோ என்ன பாயிண்ட் அப்படின்னா, சோ இன்ட்ராடே அப்படிங்கிறது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா உங்களுக்கு ஃபுல் டைம் இருக்கணும். இன்ட்ராடேக்கு தேவை வந்துட்டு மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும். அதாவது வந்து நீங்க வந்து ஒன்ஸ் ட்ரேடிங்ல வந்து ஒரு பொசிஷன்ல இறங்கிட்டீங்க, ஒரு ஸ்டாக் வாங்கினா அது ஃபுல்லா நீங்க மானிட்டர் பண்ணி ஆகணும். அது எக்ஸிட் ஆகிற வரைக்கும், அந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அப்போ வந்து நடுவில் உங்கள்கிட்ட யாரும் வந்து பேசினா கூட உங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, சோ இதுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனில, பேரலா ட்ரேடிங் பண்ணா இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்ல. நான் சொல்றது ஃபுல் டைம் ட்ரேட். ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். லோக்கல் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு, இதனால பண்ண அப்படிங்கிறது டிஃபரெண்ட். ஓகே, பொதுவா வந்து கேட்டீங்கன்னா. சோ அடுத்து வந்து என்னன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுக்கு எடுத்த உடனே நீங்க வந்து சக்சஸ் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 ஸ்டாக்ஸ் 20 ஸ்டாக் இந்த மாதிரி வாங்கி நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரேடிங் இதுவும் வந்து ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் கத்துக்கணும். அதாவது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னா மிக முக்கியமான இண்டிகேட்டர்ஸ், RSI இண்டிகேட்டர், MACD இண்டிகேட்டர், போலிஞ்சர் பேண்ட்ஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கத்துக்கணும். அந்த இண்டிகேட்டர்ல இருந்து என்னத்தை பார்த்துட்டு நம்ம இறங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில் ட்ரேட் பண்ண போறீங்களா, அதாவது நிப்டில பண்ண போறீங்களா, பேங்க் நிப்டில பண்ண போறீங்களா அப்படிங்கறது பார்க்கணும். அப்ப அந்த நிப்டில பண்ண போறீங்கன்னா நிப்டினுடைய மார்க்கெட் ட்ரெண்ட் எதை வச்சு பேஸ் ஆகுதுன்னா யூஎஸ் மார்க்கெட் வச்சு நடக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஜப்பான் ஏசியன் மார்க்கெட் வச்சு நடக்கும். ஓகே, மிகப்பெரிய நிகழ்வுகள் வந்து ஒரு RBI இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுக்கப்புறம் பட்ஜெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஓகே, அது படிச்சாதான் நீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரேட் பண்ண முடியும். பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டாலும் பேங்க் நிப்டி வந்து டைரக்ட்லி இட் இஸ் காரிலேட்டட் வித் நிப்டி. ஓகே, அப்படின்னா கிட்டத்தட்ட 0.85 பேங்க் நிப்டினுடைய காரிலேஷன் ஃபேக்டர். அப்படின்னா நிப்டி ஏறிச்சுன்னா பேங்க் நிப்டி ஏறும். ஆப்போசிட்ல போறது வந்து ரொம்ப ரேர் ஈவென்ட் when there is a specific event related to bank nifty like RBI announcement. ஓகே, சோ என்ன சொன்னா இந்த விஷயம் தெரியணும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிப்டினுடைய ஓவரால் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ். unless otherwise there is a specific news for the stock on the day. ஓகே, அப்ப வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணாத அது வந்து தனி இதுல வந்து போயிட்டு இருக்கும். சோ அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரெண்ட் வந்து பிராட் மார்க்கெட் நிப்டி ட்ரெண்டும் பாசிட்டிவா இருக்கணும், ஒரு ஸ்டாக்னுடைய பாசிட்டிவ் இருக்கும்போது இது ரெண்டு நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா சில நண்பர் என்ன சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து நல்லா இருந்துச்சுல, இந்த ஸ்டாக் ஏன் மேல போல அப்படின்னா பிராட் மார்க்கெட் டவுன் இருக்கு. பிராட் மார்க்கெட் டவுன் இருக்கும்போது வந்து இந்த ஸ்டாக் மேல போகாது. ஒரு தெருவுல வந்துட்டு there is a death, ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல அங்க உள்ள அந்த தெருவுல வந்து 10 தெருவுல உள்ள ஒருத்தவங்க வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அந்த தெருவுல டெத்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டியை கேன்சல் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதே மாதிரி அந்த ஸ்டாக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் அந்த பிராடர் மார்க்கெட் என்ன நடக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணும். சோ கடைசியா வந்து இன்ட்ராடே செய்யலாமா, லாபம் கிடைக்குமா அப்படின்னா இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்துட்டு 98% பீப்புளுக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஒன்லி 2% பீப்புள் ஓகே, இதை வந்து எப்படி வேணா பர்சன்ட் எடுத்துக்கலாம். ஒரு 10% பீப்புள் ஓகே, இவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த சக்சஸா இருக்கவங்களுக்கு எல்லாமே சக்சஸா இருக்கிறவங்க எல்லாமே ஃபுல் டைம் அதுக்காக டெடிகேட் பண்றாங்க. அதே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நார்மல், என்னை பொறுத்தளவுக்கு நார்மல் பர்சனல் லைஃப், அதாவது ஃபேமிலி லைஃப்ல உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது. நான் சொல்றது ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் ப்ரொஃபஷனலா எடுத்துக்குது. ஒகேஷனலா ஏதோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங் பண்ணா தட் இஸ் டிஃபரெண்ட். நான் தினமும் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு வந்து சோ அந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல் இல்ல. நீங்க வேற வேலையில இருந்தீங்கன்னா ஓகே, இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ட்ரேடிங் அடிக்ட் ஆகுறீங்க. லாஸ்ட் எது வந்து நிரந்தரம் அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். Question 9, actually I have a doubt. Nice explanation. மியூச்சுவல் ஃபண்ட்ல நாம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை அவங்க போர்ட்போலியோ பத்தி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லைக் தட் ETFல நிப்டி 50ல உள்ள எல்லா கம்பெனிலுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, இன் விச் பர்சன்டேஜ்? இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, நீ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணா அவங்க வந்து அந்த நிப்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டில வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்றோம் அப்படின்னா வந்து எப்படி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அது ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வர்சஸ் ETF கேட்கிறாரு. எஸ், ETF வந்து என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் ETF சேம் தான். ETF வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க. நீங்களே எந்த டைம் விற்கலாம் வாங்கலாம். ஆனா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டயத்துல செல் பண்ணி இன்னைக்கு செல் பண்ணி நாளைக்கு தான் அதோட அமௌண்ட் ரெடீம் ஆகி வரும். இங்கன்னா நீங்க பிசிக்கலா பார்த்துட்டு விற்கலாம் கொள்ளலாம். ஓகே, சோ ETFலயும் வந்து எடுத்தீங்கன்னா நிப்டியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வெயிட்டேஜ் ஃபேக்டர் நிப்டில என்ன இருக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டில வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ், HDFC ஹையஸ்ட் வெயிட்டேஜ், TCS ஹையஸ்ட் வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் பொறுத்து வந்துட்டு அதுக்கு தலை இவங்க ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் கேள்வி கேட்டது என்னன்னா, சார் நிப்டி பீஸ் வந்து அவ்வளவா வந்து இறங்கல,
ஆனா வந்து இது வந்து இறங்கி இருக்கு, இண்டெக்ஸ் ஃபுல்லா இறங்கி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி பிப்டி கொஞ்சம் ஏறி இருக்குது, இண்டெக்ஸ் வந்துட்டு ஆனா அந்த அளவுக்கு ஏறலம்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து 100% ஃபாலோ ஆகாது. பட் ஓவர் பீரியட் டைம் வந்து மெர்ஜ் ஆயிடும். சில நேரங்கள்ல சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து 75% பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து எஸ் பேங்க் நிப்டில வந்துட்டு அந்த இதை வச்சிருக்காங்க, அதாவது இவங்க வந்து வச்சிருக்காங்க, இடிஎஃப் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த செபி கொடுத்த இது என்னன்னா சப்போர்ட் என்னன்னா, நீங்க விற்க முடியாது, அதே டயத்துல வேணா வேற மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எஸ் பேங்க் ஷேர்ஸ். சோ இந்த மாதிரி வந்து சில இது வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ட்ராக்கிங் எரர் வரும், கரெக்டா வர முடியாது. ஆனா வந்து கிராஜுவலா வந்து டைம் போக பாஸ் ஆக அது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணிடுவாங்க. இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இடிஎஃப் பர்ஃபார்மன்ஸ் இல்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹலோ சார், நைஸ் அனலைசிஸ், கேன் யூ டெல் தி அப்ராக்சிமேட் டைம் டு பை தி ஷேர்ஸ் as market seems to be volatile, current price of HDFC share is 850 plus, will it go up or will it go further? இது வந்து ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, சோ ஈவன் வந்து ஓவராலா பேங்கிங் செக்டர் வந்து இப்ப என்னன்னா ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. காரணம் என்ன, எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில அடிபட்டு இருக்கும் போது இண்டஸ்ட்ரியினுடைய வருமானம் வந்து பேங்க்குக்கு வரணும், அது வராம போகும். இன்னும் வந்து எடுக்க ரெக்கவரி ஆகிறதுக்கு 2 குவார்டர் ஆகலாம், இல்ல 3 குவார்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து என்பிஏ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஒரு மொரட்டோரியம் போட்டாங்க, அதனால என்பிஏ வந்து கொஞ்சம் குறையும். சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம்னா ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஒரு நல்ல ஸ்டாக், அதாவது மேனேஜ்மெண்ட் வைஸ், அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி வைஸ், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது நல்ல ஸ்டாக். இருந்தாலும் கோ அப் ஆகும் கோ டவுன் ஆகும், இட் இஸ் அலைன்ட் வித் ஆக்சுவலி ஓவரால் பிராட் மார்க்கெட். ஓகே, காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்ன பிராட் மார்க்கெட் விழுந்தா இதுவும் விழும். ஓகே, இதுதான். சரி, இன்னைக்கு வந்து நம்ம மொத்தமா 10 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இதுல வந்து ஒரு செலக்டிவா கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்திருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க அனுப்ப வேண்டிய மெயில் முகவரி kpilsilajk@gmail.com. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல ஒரு நல்ல தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.